इन्हीं उறவுகளுக்கு காலை வணக்கம். आदरणीय बंधुगण नमस्कार. आज है ना मशरूम जनी पकी की तरकारी କରିବା ପାଇଁ ଯାଉଛି ତାମିଲନାଡୁରେ ଏଟା ବେଶୀ କରିବା ନାହିଁ ସେଥିପାଇଁ ମୁଁ ଫୁல் ଡିଟେଲ பிஸி டைம் தமிழ்ல போய்போ இன்னைக்கு வந்து மஷ்ரூம் தான் பண்ண போறேன் மஷ்ரூம் வந்து நம்ம ஒரிசால இருந்தெல்லாம் அந்த மஷ்ரூம்ல நார்மல் சென்னையில கிடைக்கிற மஷ்ரூம் தான் பட்டன் மஷ்ரூம் அது கூட வந்து பொடலங்காய் பீர்க்கங்காய் இருக்குல்ல பீர்க்கங்காய் போட்டுட்டு எப்படி கூட்டு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரிசால பண்ற மாதிரி தான் அதுதான் நான் பண்ணி காட்ட போறேன் இது வந்து ஊர்ல இருந்து வந்து பாசி பருப்பு இருக்குல்ல அந்த காணி பருப்புன்னு சொல்லுவோம் தோலோட அதை ஃப்ரை பண்ணிட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு அக்கா கொடுத்து விட்டாங்க அதுதான் நான் பண்றேன் அந்த பாசிப்பருப்பு வந்து பண்ணிட்டு அது கூட மஷ்ரூமும் பீர்க்கங்காயம் போட்டும் கூட்டு பண்ணிட்டு சாப்பாடு அதுதான் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக आज मोना बिरी ना गाँव का बिरी ना मुग डाली सेठ बाजी की अपा मत देचुंदी सेठ डाली କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆଉ ସେ ସାଙ୍ଗରେ ମଶରୁମ ଜନି ପକିକି ଫ୍ରାଇ କରିକି ତାଙ୍କୁ ଲଞ୍ଚ பேக் କରିବା ପାଇଁ ଯାଉଛି எண்ணெய் ஒரு பெரிய ஃப்ரைங் பேன் கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் வந்து நார்மல் எண்ணெய் தான் நான் ஊத்துறேன் மஷ்ரூம் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி அப்புறம் பீர்க்கங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருப்போம் மஷ்ரூமும் அதே மாதிரி தோல் எடுத்துட்டு கட் பண்ணுவோம் காலையில வந்துட்டு சீக்கிரமா அவர் ஆஃபீஸ் போகணும் போது என் பையன் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக அவன் மஷ்ரூம் கட் பண்ணின்னு இருக்கான் அவரும் வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டுல 3 பேருமே சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடிச்சுட்டா ஒருத்தருக்கு ஒரு வேலை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது 3 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தவங்க மேலேயே எல்லா இதுவும் ஆகாது அதனால எல்லாருமே சேர்ந்து பண்ற மாதிரி தான் இருக்கும் என் பொண்ணு இப்போ சின்ன பொண்ணுன்றதால அவளுக்கு வந்து அவ எழுந்துட்டு அவ வேலை பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணும்போது பண்ணுவா ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் இல்லை ஆனா ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் சொல்லும் போது அவ கத்துக்குன்னு அதுவும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா ఎబ్బెట్టు అన్న ମୋ ପିଲାମାନଙ୍କୁ ଟିକେ ଟିକେ ଶିଖିବା ପାଇଁ ମୋ ପୁଅକୁ ଫୋର୍ସ କରିକି ଏଇଟା କର ସେଇଟା କର କହିକି ମୁଁ କହୁଛି କଣ ପାଇଁ ନା ଏବେ ଶିଖିବା ପାଇଁ ଦରକାର ଏବେ ସେ ତାଙ୍କୁ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ନାହିଁ କହିକି ଆମେ ଛାଡ଼ିଦେବ ନା ତାପରେ ସେ କେବେ ବି ଶିଖି ପାରିବେ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ எண்ணெய் ஊத்திட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இதுல கடுகும் போடலாம் ஜீரகம் போட்டீங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை తెల్ల పొక్కికి జీరా పొక్కి దూచి ତାପରେ ତେଜପତ୍ତା ଟିକେ दालचीनी ଟିକେ ପକେଇ ଦଉଛି ଆଉ ଏନା ଜନି என எம்தி சொட்டு சொட்டு கட் କରିକି ରଖୁଛି பீர்க்கங்காய் வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த பீர்க்கங்காய் வந்து தோல் வந்து நான் கீழே போடல அது சட்னி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் நான் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் இந்த பேசிக் இதுவெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இது குழம்பு பண்ணும்போதே நான் இன்னொரு விஷயமும் பேசணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இந்த வீடியோவும் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான் என்னோட அக்கா வந்து 2 நாள் முன்னாடி வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வயசு ஒரு 55 இருக்கும் ஒரே ஒரு பையன் தான் பையனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு குழந்தையெல்லாம் இருக்கு அக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததால டாக்டர்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இறந்துட்டாங்க நான் வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன் நான் போகல போயிட்டு நான் போகிறதுக்குள்ளவே அங்கே பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக சரி எனக்கும் சின்ன பசங்க இருக்குன்ட்டு நான் போக முடியல ஆனால் நம்மளோட லைஃப் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனாவே நமக்கு எல்லாருக்குள்ள ஃபேமிலி அந்த பாண்டிங் வந்து எல்லாமே ஒரு கம்மியாயிடுற மாதிரி ஆயிடுது அப்பா அம்மா சரி அவங்க வீடு இவங்க வீடு அப்படின்னு தான் நம்ம பேசுறோமா கண்ட நம்மளோட வீடு அது நான் வளர்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்றதுக்கு மனசே வரமாட்டேங்குது அந்த அப்பா அம்மாவோட பாசம் வந்து எப்பவே இருக்கும் ஆனா ஒரிசால எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்க வந்து அப்பா அம்மா வீடு வந்து வேற வீடு மாதிரிதான் பார்ப்பாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அது டிஸ்கஸ் பண்றதே ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அங்க இருக்கிற அப்பா அம்மா வந்து உன்னோட ப்ராப்ளம் அது உன்னோட வீட்டுக்காரு நீ உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க வா நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் நீ வா உன்னோட லைஃப்பை நான் எல்லாமே நான் பார்த்துப்பேன் எதனாலும் உனக்கு எந்த முடிவும் தப்பா முடிவு எடுக்காத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரேரு ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு நிறைய அப்பா அம்மா வந்து கல்யாணம் ஆனாலும் என் பொண்ணு என் வீட்டுக்கு வருவா என் பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அது உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா ஒரிசால வந்துட்டு அவங்களும் பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு எனக்கு எதனால இந்த ஒரு இன்சிடென்ட் நான் பேசுறேன்னா அங்க ஒருத்தவங்க எங்க ஊர்ல ஒரிசால வந்து ஒருத்தர் இருக்காரு வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக வந்தாரு அவரோட பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கு சூசைட் பண்ணி இறந்துச்சு
அவங்க வீட்டுக்கார் கூட ஏதோ ஒரு சண்டை. அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கு. ஃபோன் பண்ணிட்டு, "நீ வரலன்னா, நீ வந்து கூட்டின்னு போலன்னா, நான் இறந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, "நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா, உன்னோட பிரச்சனைய நீங்க தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல. எப்பயும் போல நார்மலா இது சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அடுத்த நாள் காலையில பார்த்தா, அந்த பொண்ணு வந்து பாய்சன் சாப்பிட்டு இறந்துச்சு. அந்த பொண்ணோட லைஃபே அந்த பொண்ணு இறந்துச்சு. ஆனா, அதுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு வந்து இப்ப யாரு பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுல, அப்பவும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா தான் பார்த்துக்கணும். அவரு ஜெயில்ல போயிருக்காரு. ஏன்னா, ஒய்ஃப் வந்து அவரால தான் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் பார்த்துக்கணும். நாங்க வயசானவங்க எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மனசு வருதுன்னு தெர்ல. எப்படி அது ஏன்னா நம்ம பொண்ணு அவங்க அப்பா அவங்க வீட்டுக்காரால தான் இறந்து போயிடுச்சு. அங்கேயே மறுபடியும் நம்ம பேத்திய வச்சு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, அப்பா, அம்மா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பொண்ணுங்கள என்கரேஜ் பண்ண வேணாம். நீ என்கரேஜ் பண்றது கூட வேணாம். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட நீ டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் எப்பவுமே அப்பா ரெடியா இருப்பேன். உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கு, உன் கூட சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுக்காகவாவது அப்பா அங்க இருக்கணும்.